மனமிருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சி திருவினையாகும். இவையெல்லாம் வெறும் வாக்கியங்கள் அல்ல, நம் வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கான நன்னெறி போதனைகள். இவற்றை வெறும் வார்த்தைகளாக மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையாக்கி வென்று காட்டியிருப்பவர்தான் ராஜலட்சுமி சிவசங்கரன். தூத்துக்குடி மாவட்டத்தின் வேப்பலோடை எனும் சிறிய கிராமத்தில் மளிகை கடை வைத்திருந்த ஒரு எளிமையான மனிதருக்கு மகளாய் பிறந்து 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்று பொறியாளராகிய தன் அத்தை மகனையே மணந்து கொண்டவர். 2 மகள்களையும் ஒரு மகனையும் பெற்றெடுக்கும் வரை அவர் வாழ்ந்தது ஒரு சராசரி வாழ்க்கைதான். நிரம்ப கற்க வேண்டும் எனும் தனது ஆவலை நிறைவேற்றிக் கொள்ள தன் பிள்ளைகளோடு சேர்ந்து தானும் படித்து பட்டம் பெற்றார். பெரும் பிரயத்தனப்பட்டு தகுந்த குருவை தேடி தனது மகள்களுக்கு பரதக்கலையை கற்பித்தார். அவர்களது கலை ஆர்வத்திற்கு துணை நிற்கவே ஹயக்ரீவர் கலை பண்பாட்டு மையத்தை நிறுவினார். தன் பிள்ளைகளைப் போலவே பல நூறு பிள்ளைகள் கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்க காரணமானார். தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வத்தால் ஆண்டுதோறும் சித்திரை கலை விழாவை நடத்தினார். அதிலே பரிசளிப்பதற்காக பித்தளையால் செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலையை தேடிய போது அவரது எண்ணத்திலே உதித்ததுதான் ஆரல் விளக்கு கடை. எவர் சில்வர் பாத்திரக்கடைகளில் ஒன்று குடித்தனம் செய்து கொண்டிருந்த பித்தளை மற்றும் ஐம்பொன் கலைப்பொருட்களுக்காகவென்றே பிரத்யேகமாய் ஒரு கடை. விளக்குகளை வெறுமனே அடுக்கி வைக்காமல் அவற்றை அழகுற அணிவகுக்கச் செய்தார். பல்லாயிரம் விளக்குகளை திரட்டி கார்த்திகை மாதந்தோறும் கண்காட்சி நடத்தினார். அதனால் அவ்விளக்குகள் மீது மட்டுமல்ல, அரும்பாடுபட்டு அவற்றை உருவாக்கும் தொழிலாளர்கள் வாழ்விலும் வெளிச்சம் பாய்ச்சினார். விளக்கேற்றும் இடம் தெய்வீகம் பெறுவது இயல்புதான். ஆனால் இவர் விளக்குகளை விற்கும் இடத்தையே கோயிலாக்கி காட்டியவர். அற்புதமான தீபங்கள், அருள் தரும் தெய்வச் சிலைகள், அட்டில் பணியை சுவாரஸ்யமாக்கும் உபகரணங்கள், இல்லத்தை அலங்கரிக்கும் கலைப்பொருட்கள் என ஒவ்வொன்றையும் தேடி தேடி சேகரித்தார். ஆகவே தேட வேண்டிய அவசியமே இல்லாமல் கடல் கடந்தும் இவரை நாடி வந்தார்கள் வாடிக்கையாளர்கள். கொள்வதுவும் மிகை கொள்ளாது, கொடுப்பதுவும் குறைபடாது எனும் பட்டினப்பாலை வாக்கியத்திற்கு இணங்க உழைப்போர்க்கு உயர்வை கொடுத்து பெறுவோருக்கு தரத்தை கொடுத்து தனக்கென்று ஒரு தனித்துவத்தையும் சம்பாதித்திருக்கிறார். இன்றைக்கு இதே பாணியில் பல நிறுவனங்கள் முளைத்திருக்கின்றன என்றால் அதற்கெல்லாம் விளக்கு கடைதான் விதை என்று தைரியமாய் சொல்லலாம். இயல்பான பேச்சும் இனிக்கும் சிரிப்பும் அதிலே துவனிக்கும் அக்கறையும் தெளிவும் நம்பிக்கையும் இவரை ஒரு தாயாக, தமக்கையாக, தங்கையாக, தோழியாக பலரையும் கொண்டாட வைத்திருக்கிறது. தன் பிள்ளைகளுக்கு துணை நிற்க துணிவு கொண்டு வந்தவர் இன்று பலருக்கும் வழிகாட்டியாக உயர்ந்திருக்கிறார். பல்வேறு தடைகள், எதிர்ப்புகள், சவால்கள், போட்டிகள், பொறாமைகள், துரோகங்கள், அதனால் விளைந்த தோல்விகள், இவை அனைத்தையும் கடந்து தனது விடாமுயற்சியால் வெல்ல வேண்டும் என்ற வேட்கையால் சாதித்து காட்டியிருக்கிறார். தனது பெயருக்கு பொருத்தமாக எல்லோருடைய வாழ்க்கையும் அமைந்து விடுவதில்லை. ஆனால் தனது உழைப்பால், முயற்சியால், வெற்றியால், இவையெல்லாம் தருகின்ற கம்பீரத்தால் தன் பெற்றோர் தனக்கிட்ட பெயருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஹாப்பி உமன்ஸ் டே. 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 Happy Women's Day. Happy Women's Day.